வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்க முடியாதா? அல்லது உடல் பலம் குறையும், நோய்கள் அதிகரிக்கும் என்பது தவறான நம்பிக்கையா? உண்மையை சொன்னா, சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் 60 வயதிலையும் 30 வயது சக்தியுடன் வாழ முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது 60 வயதிற்கு மேல உடம்ப சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய 4 எளிய விதிகள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம பார்க்க போற 4 விஷயங்களை நீங்க பின்பற்றினால் மூட்டு வலி குறையும், இதயம் ஆரோக்கியமாக்கப்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும், உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இதை டாக்டர் கூட சொல்லுவாங்க, ஆனா பல பேருக்கும் தெரியாது. விதி 1, சரியான உணவு பழக்கம் தாங்க. 60 வயதுக்கு பிறகு உடம்பு மாற ஆரம்பிக்கும். அதனால தான் உணவு ரொம்ப முக்கியம். சாப்பிட வேண்டியவை கீரைகள். கீரைகள்ல முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, அதாவது புரோட்டீன்ஸ் நிறைந்த பாலக்கீரை. இந்த கீரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து பருப்பு வகைகள். அடுத்து பழங்கள். பழங்களில் நெல்லிக்காய், மாதுளை, இதை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். நல்ல கொழுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதற்காக எள்ளு, நெய் உணவில் சேர்த்துக்கிறணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப எடுத்துக்கிறணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொழுப்பு இது கொலஸ்ட்ராலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எள்ளு நெய்யெல்லாம் எடுக்க தவிர்றாங்க. ஆனால் நல்ல கொழுப்புகள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் எள்ளையும் நெய்யும் நம்ம எடுக்க சொல்கிறோம். தவிர்க்க வேண்டியவை என்னென்னா, அதிக அளவில் எண்ணெய் ஊற்றி சமைக்கக்கூடாது. சமைத்த உணவுகள், ஜங்க் உணவுகள், சர்க்கரை அதிகம், இது எல்லாத்தையுமே, அந்த வெள்ளை சீனி இருக்குல்ல, வெள்ளை சீனி, அதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும். உணவே மருந்து. ஸோ உணவு தான் நம்மளுக்கு முதல் மருந்தாக விளங்குது. ஸோ உணவுகளை கரெக்டாக பயன்படுத்தணும். இரவு நேரங்களில் லேசான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. அடுத்து 2வது விதி என்னன்னா, தினசரி உடற்பயிற்சிங்க. நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். ஒன்று, நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி செய்ய முடியாது, எனக்கு கால் ரொம்ப வலி எடுக்குது, என்னால் நடக்கவே முடியலை, வீட்டில் இருந்து செய்ய முடியுமா எக்ஸசைஸ் அப்படின்னா, வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ்னு ஏதாவது செஞ்சாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். உங்களால் நல்லா நடக்க முடிஞ்சால் நடைப்பயிற்சி செய்யுங்க. இல்லைன்னா வீட்டிலே உட்கார்ந்து செய்யக்கூடிய யோகா செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். அடுத்து சேர்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் செய்யலாம். சேர்ல உட்கார்ந்துட்டு எந்திரிக்கணும், உட்காரணும் எந்திரிக்கணும். இது ஒரு எக்ஸசைஸ். உங்களுடைய கால்களுக்கு, மூட்டுகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் அது, சேர் எக்ஸசைஸ். இது வயதானவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான கூட எக்ஸசைஸ் தான், வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ். அடுத்து சுவரை பிடிச்சிட்டு, அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவர் இருக்குல்ல, வீட்டு சுவர், அதை பிடிச்சிட்டு செய்யக்கூடிய வால் புஷ்அப் எக்ஸசைஸ், இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். ஸோ இது எல்லாமே வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எளிமையான எக்ஸசைஸ் தான். அடுத்து மூச்சு பயிற்சி. மூச்சை உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விடுறது. ஸோ மூச்சு பயிற்சி, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான, ஒரு பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய முழு உடலுமே ஆரோக்கியமாக்கப்படும். நீங்கள் எப்போவுமே இளமையாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாமே நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து சூரிய நமஸ்காரம். ஸோ சூரிய நமஸ்காரமும் வீட்டிலேருந்து செய்யலாம். சூரியனை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கலாம். சூரிய ஒளி உங்கள் மேலே விழுகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலை இயக்குனா தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடலை நோயின்றி வாழணும் அப்படின்னா உடற்பயிற்சிங்கிறது ஒரு நாளைக்கு ரொம்ப அவசியம். வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க, முடங்கி கிடக்காதீங்க. வெளியே எந்திரிச்சு வெளியில் போங்க, 4 பேரை பாருங்க, சிரிங்க, பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடலை இயக்கம் பண்ணுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. அடுத்து 3வது விதி என்னன்னா, மன அமைதி, நல்ல தூக்கங்க. இதுதான் 3வது விதி சொல்லுது. உடம்ப ஆரோக்கியமா இருக்க மனசு ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். செய்ய வேண்டியதுன்னா தியானம் செய்யுங்க, மெடிடேஷன். தியானம் செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய மனசு ரொம்ப அமைதியாக்கப்படும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே, மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சு மனசுக்கு அமைதி ஏற்படும். மனம் தூய்மையாக்கப்படும். ஸோ அதனால தான் தியானம் செய்ய சொல்கிறோம். அடுத்து தூக்கம். தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப தேவையானது. அப்போ தான் நம்மளுடைய உடல்
ஆரோக்கியமாக இருக்கும். உன்னுடைய மன அழுத்தம் எல்லாமே குறையும். நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறத நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மொபைலை பார்த்துக்கிட்டே தான் தூங்குவாங்க. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். விதி 4 என்ன சொல்லுதுன்னா, தண்ணீர் மற்றும் உடல் பராமரிப்பு தாங்க. பல பேரும் இந்த ஒரு விஷயத்த தவிர்க்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடலுக்கு தண்ணீர் தாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம உடலும் அப்படிதான். தண்ணி இல்லைன்னா உடல் ஆரோக்கியமாக இயங்காது. ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் 2-3 லிட்டர் 2.5-3 லிட்டர் தண்ணி ஒரு உடலுக்கு மிகவும் அவசியமானது. முக்கியமாக இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். உடலை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் மிகவும் தேவையானது. ரெகுலராக ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்கிறேங்க. 6 மாதத்துக்கு ஒன் டைமோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு டைமோ உங்களுடைய உடலை போய் செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்கள் உடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தண்ணீர் தாங்க உங்களுக்கு உயிர். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வெதுவெதுப்பான ஒரு சுடு தண்ணி ஒரு கிளாஸை குடிச்சிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாள் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ காலையில் குடிக்கிற தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கி எந்திரிச்சதுமே பெட் காஃபி டீ குடிக்கிறாங்க. ஸோ அதை தவிர்க்கணும். காலையில் எந்திரிச்சதுமே வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிச்சிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. உங்களுடைய நாள் சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடவே சில டிப்ஸ்களையும் கொடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்னா, உங்கள் நண்பர்களுடன் பேசுங்க, சிரிங்க, பழகுங்கள். அடுத்து உங்களுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கங்களை கொண்டு வாங்க. சிரிப்பதை மறக்கவே மறக்காதீங்க. யாருக்காகவும் சிரிப்பதை தவிர்க்காதீங்க. நல்ல புத்தகங்கள் படிங்க. நல்ல நண்பர்களுடன் பேசுங்க. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மைண்டு தான் ஹாப்பியான ஒரு. நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக சிரித்து பேசி இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உடல் நலத்திற்கு அது மிகவும் ஆரோக்கியமானது. ஸோ இந்த 4 விதிகளையும் நீங்கள் பின்பற்றினா 60 வயசுலேயும் நீங்கள் இளமையாக வாழலாம். உடம்பு வயசாகலாம், ஆனால் மனசு இளமையாகவே இருக்கும். ஸோ இப்போ சொன்ன 4 விதிகளை மட்டுமே நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க. இன்றைக்கே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேங்க. நான் இந்த 4 விதியையும் நேரிலிருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்ததை கமெண்டில் நீங்கள் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 4 விதிகளை பின்பற்றினா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். உங்களுடைய மருந்து மாத்திரை அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த 4 விதியை நீங்கள் பின்பற்றினால் போதும். ஸோ இன்னையில இருந்து தயவுசெய்து நீங்கள் பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.